ஊடகத்துறை திரையுலக ஜாமான் நீங்கள் அமர்ந்திருக்க அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ஃபஸ்ட் என் ப்ரொடியூசர் ஜெயந்த் கார்த்தி சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சென்றாயன் சொன்ன மாதிரி பல வருஷம் போராட்டம் தான், அது முட்டிப்புள்ளி வச்சார், என்னை டயர்ட் ஆகிட்டார். தேங்க்ஸ் சார், கார்த்தி சார். இந்த ஸ்டேஜ் ஏற்ற காரணம் நீங்கள் தான். என்னென்னாக்கா நான் வழங்கும்போது எல்லா ஏடியும் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுட்டு அலைவாங்க, அந்த மாதிரி அலைஞ்ச காலகட்டங்கள் தான். சாரோட அறிமுகம் கிடைக்கும் போது தான் எனக்கு வந்து கதை சொல்லும் போது அவர் சொன்னார், அவருடைய ட்ரூ ஸ்டோரி, சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைஃப்பில் சொன்னார். உண்மையிலேயே வந்து கேட்கும்போது இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு இதுதான் இருந்தது. என்னென்னா அவருடைய ஸ்கிரிப்டை பண்ணணும்போது அவர் சொல்லும்போதே என்ன இதுவாச்சு. உண்மையிலேயே அவர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி சிங்கப்பூரில் போய்ட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இன்றைக்கி வந்து செய்யாறு சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ட்ரஸ்ட்டு மூலிமா மெடிக்கல் ஹெல்ப்பு, எஜுகேஷன் ஹெல்ப்பு நிறைய இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காரு, இப்போ பண்ணிட்டு தான் இருக்காரு. உங்களுடைய சேவை தொடர்ந்தேன் சார். என் டைரக்டர் ராஜேஷ் சார், அவரை பற்றி நான் சொல்லணுங்கிறது உங்களை பற்றியே தெரியும், எந்த அளவு சொல்லணும் சார். நன்றி சார், எனக்கு உங்களுடைய உயர சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னென்னா எவ்வளோ படங்கள் என்ன இது பண்ணாலும் ஒரு ராஜேஷோட அசிஸ்டண்ட் ஆகும்போது உங்களுடைய இது பேர் சொல்லும்போது எனக்கு அந்த அந்த ரெகனன்ஸ் கிடச்சிது, அங்கே கிடைச்சிது. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி டீல் பண்ணணும், ஒரு டீமை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து இங்கே வந்து அவர் உட்காந்த இடத்துல பின்னாடி இடியே விழுந்தாலும் சேர் ஓடி ஓரமாக போட்டு அத்தினடா அப்படின்னு போகிற ஜாலியான கேரக்டர். எதை பற்றி கலந்துட்டார். என்னென்னா நம்மள தான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த கடவுள் இருக்கிற மாதிரி வந்து சாங் செட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம தீனா மாஸ்டர் இவங்க எல்லாமே போயிட்டு லிரிக் பேப்பர் வந்து நாங்கள் விட்டு வந்துட்டோம். ஆஃபீஸில் விட்டு வந்துட்டோம். இப்போ சாங்குக்கு வந்து லிரிக் பேப்பர் தான் ரொம்ப முக்கியம். அங்கே பார்த்தீங்கன்னா டைரக்டர் கேட்குறாரு, கார்த்தி எங்கடா லிரிக் பேப்பருன்னா விட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் கத்தி கூத்தா போட்டு ஸ்பாட்டே காலி பண்ணியிருக்கோம். இவர் போனார், ஒரு மொபைல் எடுத்தார், அந்த சாங்கை ஒரு மொபைலே இருக்குது, ஓரமாக சேரை போட்டு 5 நிமிஷத்தில் எழுதி மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டார். சூனி கூலாக போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சார் மூலமாக டீமை ஹேண்டில் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டேன் சார். சார் ரொம்ப கூலாக தருவார். நரேன் சார் நான் கம்மிட் ஆனவுடனே நரேன் சார் தான் கால் பண்ணேன். சார் இந்த மாதிரி கம்மிட் ஆகுங்க சார், நீங்கள் நடிக்கணும். ஒன்றுமே சொல்ல, இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது இது நீங்கள் பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பண்ண பண்ணுறேன், நான் நடிக்கிறேன், இது இப்படி தான் போகணும். அவர் பிஸி சொல்லல, அப்போ வந்து பயங்கர பிஸியாக தான் இருந்தார். எனக்கு எங்கே அவுடோவில் இருந்தார். அப்பவும் வந்து கால்ச்சிட்டு ஒதுக்கி எனக்காக சார் நிறைய சார் லவி சார் தேங்க்யூ சார். இனியா மேம்